ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இன்றைக்கி கலர் கலராக காய் கட்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா வெஜிடபிள் ரைஸ். எங்கள் அத்தை செய்ய போகிறாங்க. அவங்க எல்லா ப்ரொசீஜரும் சொல்லுவாங்க, செய்முறை விளக்கெல்லாம் சொல்லுவாங்க. கேட்டுக்கோங்க. எங்கள் ஸ்டைலில் எப்படி வெஜிடபிள் ரைஸ் செய்யலாங்கிறத பார்க்கலாம். போகலாமா வீடியோக்குள்ளே? வாங்க போகலாம். பாருங்கள், குக்கர் ஃபஸ்ட்டு சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றணும். அது எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன போடுறீங்க? பட்டை லவங்கம் போடுறேன். ஏலக்காய், பட்டை லவங்கம்லாம் போடுறீங்க. அடுத்தது கருவேப்பிலை போடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கருவேப்பிலை போடுறேன். அடுத்தது வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு விழுந்து போடணும். இஞ்சி பூண்டு ஆட்டினதாங்க இல்லை மிக்சியில் அரைச்சது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எப்போவுமே இஞ்சி பூண்டு பாக்கெட்டு அந்த டப்பாவில் வரதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். எப்போவுமே கொஞ்சம் சிரமம் பார்க்காம அரைச்சிடுவோம். பூண்டு போடுறேன். இஞ்சி பூண்டையும் அரைச்சிடுவோம். சொல்லுங்கள். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் வதங்கினோடனே தக்காளி போடணும். தக்காளி பாருங்க, தக்காளி போடுறேன். தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. பொடியை எடுத்து வச்சுருக்கேன். பொடியை கட் பண்ண தக்காளி போடுறேன். பாருங்க, வதங்கிட்டீங்க. நல்லா வதங்கின உடனே காய்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போடணும். இஞ்சி பூண்டு வதங்குற வாசமே நல்லா இருக்குது இல்லைங்கிட்ட. அந்த வாசம் வந்தாலும் தெரியும். கல்லுப்பு கொஞ்சம் எடுப்போம். கல்லுப்பு பாருங்க, வதங்கினோட கல்லுப்பு போடணும். வெங்காயத்தோடு எல்லா காயும் கட் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது காய் அள்ளி போடுறேன். பொடி பொடியாக நறுக்கி வச்சிடுற காயை வச்சுருக்கிற காயை அதில் போடுறேன். நாங்கள் கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு 2ஐயும் ஆட் பண்ணியிருக்கோம். 3ஐயும் ஆட் பண்ணியிருக்கோம். பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது கலர் மாறிடும்ல. கலர் மாறிட்டு தானுங்கிட்ட. ஆமாம் ஆமாம், சிகப்பாயிடுன்றதுனால சும்மா லைட்டாக போட்டுக்கிட்டோம். ஒரு எனர்ஜிக்கோசரம் போட்டிருக்கோம். நம்ம பீன்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இது 3 ஒரே டைப்பான காய்ங்கிறதுனால நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம். இதனால் கிளறணுமாங்கிட்ட வணங்கணும். மசாலாலாம் எப்போ போடுவீங்க? மசாலா அடுத்தது வணங்குள்ளே போடுறது தான். இது ஒரு 2 நிமிஷம் வணங்கினா தானே காய்க்குள்ளே அந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் ஊறணும்ல காயில். அதனால் இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக போடுறேன். அடுத்தது பாருங்கள், மிளகு பொடி போடுறேன். மிளகாய்த்தூள் போடுறாங்க. மிளகாய்த்தூள் போட்டாச்சு. நாங்கள் வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூள்லையுமே அத்தை செஞ்சுருவாங்க. உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இதுதான் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ். பட்டலவங்க, இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றணும். பாருங்க, அடுத்து தண்ணி ஊற்றுறாங்க. 2 டம்ளருக்கு 4 டம்ளர். 4 டம்ளர் ஊற்றியாச்சு. நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விடணுமாங்கிட்ட. கலந்து விட்டு மூடி போட்டால் சரி. அரிசி உடனே போட்டுடலாங்களா இல்லை ஒரு கொதி விட்டு? போட்டுதான், அரிசி போட்டுதான். அதுதாங்க சார், ஒரு கொதி வரணுமா இல்லை உடனே அரிசி போட்டு? இல்லை, உடனே அரிசி போட்டு மறுபடியும் மூடிட்டா சரி. சரிங்க. புளிஞ்சு விட்டு கிளறி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி ஆட் பண்ணுறாங்க. அரிசி போடுறோம் பாருங்க.
அடுத்தது தண்ணி ஊற்றி அரிசி போட்டுட்டோம். நெக்ஸ்ட் என்னங்க ஒரு கிளறி விட்டு ஆமாம்மா இது கிளறி விட்டு குக்கர் போடுறதான். இதில் தயிர் அந்த மாதிரி எலுமிச்சப்பழம்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணணும். இல்லை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லெமன் பண்ணுவேன். லெமன் பண்ணுவீங்களா? லைட்டாக புளிஞ்சு விட்ருங்க. பாருங்க லெமன் பண்ணுறேன். தயிர் பதில் தான் நான் லெமன் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் தயிர்னு லைட்டாக லெமன் பண்ணிகிட்ருக்கேன். லெமனில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு தான் நாங்கள் தப்பிடுவீங்க. எடுத்து சரிங்க. பாருங்க குக்கரை மூடி போட்டு விடுறாங்க. அவ்வளோதாங்க. வந்த உடனே ஆஃப் பண்ணுங்க. எத்தனை விசில் வரணுங்க? 2 விசில் வந்தால் போதும். 2 விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்போ நமக்கு சூடான சுவையான காய்கறி சாதம் தயார் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.